பட்டாணி குருமாவுக்கு தேவையான பட்டாணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு, கேரட்டு, தக்காளி, வெங்காயம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, இதுக்கு தேவையான அரைப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறமா பூண்டு இது மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி காய்கறிகளை போட்டு காய்கறி மசாலாலாம் போட்டு அதில் வந்து நம்ம வேக வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறிகள்லாம் போட்டு மசாலா போட்டு வேக வச்சிடணும். அப்புறமா நம்ம அரைப்புக்கு எடுத்து வச்சுருந்த அரைப்பெல்லாம் வந்து நம்ம அரைச்சி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த காய்கறிகளை வந்து நல்லா மசாலா போட்டு கொஞ்சம் லைட்டாக மசாலா போடணும், நிறைய மசாலா போடக்கூடாது. லைட்டாக மசாலா போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2-3 விசில் வர அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு காய்களை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை வந்து நம்ம அரைச்சிட்டு ரொம்ப மசாலாவுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக அரைக்க வேண்டாம், ஓரளவு கட்டியாக அரைச்சி வந்து அந்த மசாலா ஊற்றிட்டு அப்புறமா நம்ம அதுக்கு வேண்டிய தண்ணி எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த தண்ணியை ஊற்றி ஏற்கனவே காய்கறியை வேக வச்சனால வந்து ரொம்ப வேக வைக்கணும்னு இல்லை, சும்மா லைட்டாக ஒரு கொதி வரும்போது இறக்கிட்டோம்னாக்க ஈஸியான பட்டாணி குருமா ரெடி ஆயிரும்.